வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate profit that can be reasonably credited to profit and loss account from the following details. Notional profit 1,38,000, cash received 6,60,000, work certified 8 lakh, contract price 12 lakh. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 3 கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து லெஸ் தேன் 25% அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நில். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபரே பண்ண வேண்டாம். ஓகே, அது பாத்தீங்கன்னா 25ல இருந்து 50% இருந்துச்சு அப்படின்னா 1/3 ஆஃப் நோஷனல் ப்ராஃபிட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இதுவே 50% அண்ட் அபோவ் அப்படி இருந்ததுன்னா நம்ம 2/3 ஆஃப் நோஷனல் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப இந்த ப்ராப்ளம் போட்டா நமக்கு தெரியும் எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த போல நம்ம வந்து நோஷனல் ப்ராஃபிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எஸ், பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் பிரைஸ். ஒர்க் சர்டிஃபைட் பாருங்க 8 lakh, கான்ட்ராக்ட் பிரைஸ் 12 lakh. அப்ப 8 lakh டிவைடட் பை 12 lakh போட்டோம்னா 66.67% வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் மோர் தேன் 50% இல்லையா? 50% விட இந்த 66.67ன்றது ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/3. ஓகே, பாருங்க, more than 50%ன்றதுனால 2/3 of notional profit is transferred to profit and loss. ஓகே, அதுக்கான ஃபார்முலா போடுறேன் பாருங்க. notional profit into 2/3 into cash received divided by work certified. ஓகே, இப்ப notional profitன்றது ப்ராப்ளம்லயே கொடுத்துட்டாங்க இல்லையா? 1,38,000, அதுக்கப்புறம் 2/3 and cash receivedன்றது பாருங்க 6,60,000 தான் cash received. ஓகேவா? அப்புறம் work certified எவ்வளவு பாருங்க 8 lakh. ஓகே, இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் பாருங்க. 1,38,000 into 2/3 into 6,60,000 cash received divided by 8 lakh work certified. ஓகே, இப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 75,900. இதுதான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? அண்ட் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 1,38,000ல 75,900 போயிடுச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸை வந்து நம்ம ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது நோஷனல் ப்ராஃபிட்ல இந்த 75,900 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போடுவோம் அண்ட் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். Calculate cost per unit in process A from the following details. Units introduced 100 units at rupees 20 per unit. Other expenses rupees 5 per unit. Normal loss 20% of input. Scrap value rupees 5 per unit. Actual output 80 units. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ப்ராசஸ் காஸ்டிங்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். ஓகே, போடலாமா? இப்ப எப்படி போடணும்னு பார்க்கலாமா? எஸ், யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பாத்தீங்கன்னா 100 at rupees 20 per unit. ஓகே, 100 into 20 அப்படின்னும் போது நம்ம டெபிட் சைட்ல போடுவோம் 2000. ஓகேவா? ஏன்னா யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் வந்து 100, அது வந்து 20 rupees per unitனால 100 into 20 2000 போட்டாச்சு. அதர் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்கல, இதுவும் 5 per unitன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளோட மொத்த யூனிட்ஸ் வந்து 100 இல்லையா? அப்ப 100ல 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு 500 வந்துருச்சு அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, வேற எதுவும் டெபிட் சைட் போடுறதுக்கு இல்ல. இப்ப நார்மல் லாஸ் இருக்கு. நார்மல் லாஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 20% ஆஃப் இன்புட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்க இன்புட் அப்படின்றது இந்த 100 யூனிட்ஸ் தான் இன்புட்னு சொல்றோம். இப்ப இந்த 100 இன்டூ நம்ம வந்து 20% போட போறோம். ஓகே, அப்ப 100 into 20% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 into 20%ன்றது நமக்கு 20 தான் வரப்போகுது. இப்ப இந்த 20 into ஸ்கிராப் வேல்யூ 5 rupees இல்லையா? அப்ப 20 into 5 பாத்தீங்கன்னா 100. ஓகே, அப்ப நார்மல் லாஸோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 100.
அப்புறம் இங்க பாருங்க ஆக்சுவல் அவுட்புட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் அவுட்புட்ன்றது நம்மளோட ஃபினிஷ்டு ஸ்டாக். ஓகே, அவுட்புட் என்னன்றது கொடுத்துட்டாங்க. அது வந்து 80 யூனிட்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப ஃபினிஷ் ஸ்டாக் நம்ம 18 போட்டாச்சு இல்லையா? இப்ப அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது ஃபினிஷ் ஸ்டாக் இது. ஓகே, நம்ம இப்ப இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்ப இங்க டெபிட் சைட் பாத்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் அமௌண்ட் காலம்ல பாத்தீங்கன்னா 2000 பிளஸ் 500 2500. இங்க பாருங்க டெபிட்ல கிரெடிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ் இருக்கு. அமௌண்ட் காலம்ல 100 தான் இருக்கு. அப்ப பேலன்சிங் ஃபிகர் அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா finished ஸ்டாக்கோட அமௌண்ட். இப்ப 2500ல 100 போயிடுச்சு அப்படின்னா 2400. ஓகே, அப்ப finished ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படின்னா 2400. சரியா? இப்ப இந்த 2400 தெரிஞ்சு போச்சு. இங்க வந்து 80 யூனிட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் காஸ்ட் பர் யூனிட். பிகாஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா calculate cost per unit in process A from the following details தான் கேட்டிருக்காங்க. அப்ப காஸ்ட் per unit அப்படின்றது இதுதான். இப்ப 2400 divided by 80 எவ்வளவு வருது பாருங்க, 30 per unit. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் per unit ₹30. பிகாஸ் அங்க காஸ்ட் per unit அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணதுனால நம்ம வந்து இந்த போடுறோம். இல்ல வெறும் ப்ராசஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வெறும் இந்த மட்டும் போட்டா போதும். சரியா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாமா? பாருங்க, from the following information calculate total ton kilometers. Number of lorries 10, capacity 5 ton each, days operated 25 days per month, trips made by lorry 1 trip per day of a distance of 120 kilometers. Average load carried 80% of capacity. Empty running 40% of the total running distance. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிரும் நமக்கு. எஸ், இப்ப முதல்ல நம்ம வந்து ஃபார்முலா பார்க்கலாமா என்னன்ட்டு? பாருங்க, நம்பர் ஆஃப் லாரிஸ் இன்டு கெப்பாசிட்டி, அதாவது கேரிங் கெப்பாசிட்டி, இந்த 5 டன்ஸ் இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் டேஸ் ஆபரேட்டட், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் இன்டு எஃபெக்டிவ் ஆபரேட்டிங் ப்ரொபோர்ஷன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லாரிஸ்ன்றது என்ன அப்படின்னா இங்க 10. அப்புறம் கெப்பாசிட்டின்றது எவ்வளவு அப்படின்னா 5 டன் இல்லையா? அந்த 5 டன்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லோட் கேரிட் எவ்வளவு? 80% தான். அப்ப 5 டன் இன்டு 80% போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டேஸ் ஆபரேட்டட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு? 25 டேஸ் per month இல்லையா? அப்போ 25 போட்டுக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரிப் பாத்தீங்கன்னா 1 ட்ரிப் தான் சொல்லியிருக்காங்க. அதனால 1 ட்ரிப்னு போட்டுக்கிட்டு, அண்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ 120 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இது எஃபெக்டிவ் ஆபரேட்டிங் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60%. அதாவது எம்டி ரன்னிங் வந்து இங்க 40% சொல்லியிருக்காங்க. ஓகே, 40% வந்து எம்டியா போகுது. அப்ப எஃபெக்டிவா இந்த இது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% தான் எஃபெக்டிவா போகுது. அப்ப நம்ம வந்து என்ன போடணும்னா 60% போடணும். எஸ், பாருங்க போட்டாச்சு. ஓகே, இது வந்து 60% இது. அண்ட் இது வந்து 80%. 80%ன்றது என்னது? ஆவரேஜ் லோட் கேரிடு. அதுக்காக நம்ம 80% போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இதை கால்குலேட் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுதான் வந்து டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ். பாத்தீங்கன்னா 72,000 டன் கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதுதான் ஆன்சர். இதுக்கு 5 மார்க் கேட்டிருக்காங்க இந்த ஆபரேட்டிங் காஸ்டிங் ப்ராப்ளம்ல. எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆமா, from the following data calculate PV ratio, variable cost, profit. ரொம்ப ஈஸி. இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 10 மார்க்கும் அண்ட் 5 மார்க்கும் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. 15 மார்க்ஸ்க்கு முதல்ல இந்த சாப்டர்ல இருந்து வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல மார்க் ஸ்கோர் பண்றது. ஓகே, இப்ப பிவி ரேஷியோ, வேரியபிள் காஸ்ட், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் பாருங்க, சேல்ஸ் வந்து 80,000 கொடுத்திருக்காங்க. பிக்சட் எக்ஸ்பென்சஸ் 15,000 கொடுத்திருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் 50,000 கொடுத்திருக்காங்க. எஸ், இப்ப இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம இது மூணும் கண்டுபிடிக்க போறோம். சரியா? எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிவி ரேஷியோ போடலாமா? பிவி ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் வேணும். இப்ப நமக்கு கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஓகேவா? ஆனா சேல்ஸ் இருக்கு.
இன்னும் வேற எந்த விதமா நம்ம பிவி ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ல நமக்கு பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ வச்சு. ஓகே, இந்த பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை பிவி ரேஷியோ தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நம்ம கிட்ட பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கு. அப்ப ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்றது மூலமா நம்மளால பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ண முடியும். எஸ் பாருங்க. PV ratio equal to fixed cost divided by break even point. அதாவது break even point equal to fixed cost divided by PV ratio. நம்ம கிட்ட இங்க break even point இருக்கு, fixed cost இருக்கு. PV ratio தான் இல்ல. அதனால நம்ம ஒரு cross multiply பண்ணியிருக்கோம். எஸ், இப்ப fixed cost அப்படின்றது பாத்தீங்கன்னா 15,000 and break even point 50,000. இப்போ 15,000 divided by 50,000 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு percentage வருது பாருங்க. 30%. இதுதான் PV ratio. புரிஞ்சுதா? எஸ். இப்ப அடுத்து வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் போட்டா வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். இங்க நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்ல, ஆனா வந்து சேல்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இந்த சேல்ஸ வச்சு நம்ம எப்படி வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிவி ரேஷியோவும் இருக்கு. அதாவது பிவி ரேஷியோவோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 இல்லையா? அப்ப நமக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிவி ரேஷியோவோட பெர்சன்டேஜ் சேல்ஸ்ல போட்டா வந்துரும். அதாவது சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப கான்ட்ரிபியூஷனோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 30% வருது. ஓகே, சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ 30% போட்டா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இப்ப நமக்கு வேரியபிள் காஸ்ட் வேணும். அப்ப ஒரு பாதி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்டோட பெர்சன்டேஜ் தான். அப்ப 100ல 30% கான்ட்ரிபியூஷன், அப்ப பேலன்ஸ் 70% வேரியபிள் காஸ்ட். ஓகே, அது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. சேல்ஸ் இன்டூ 1 மைனஸ் பிவி ரேஷியோ. அதாவது 1ன்றது நம்ம இங்க 100% மீன் பண்றோம். பிவி ரேஷியோ 30% இல்லையா? அப்ப 1 மைனஸ் 30% போட்டோம்னா 70% வந்துருது. ஓகே, அப்ப 1 மைனஸ் 0.3 அப்படின்னா 70% இல்லையா? அப்ப 80,000 into 70% போட்டா வேரியபிள் காஸ்ட் கிடைச்சிரும். பாருங்க, 56,000 தான் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? எஸ். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்ஸட் காஸ்ட். இங்க நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஓகே, கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, இப்ப நம்ம கிட்ட சேல்ஸ் இருக்கு அண்ட் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுல இருந்து நம்ம பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சாரி, ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப பாருங்க, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, சேல்ஸ் எவ்வளவு? 80,000. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 56,000. அண்ட் பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ப்ராப்ளம்லயே கொடுத்திருக்காங்க 15,000. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க. அதுதான் ப்ராஃபிட். 9,000 ப்ராஃபிட். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? 5 மார்க் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் 5லயும் 10லயும் வந்துரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் தான். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? A product requires 10 kg of material at the rate of 4 per kg. The actual consumption of material for the manufacturing of product A came to 12 kg of material at the rate of 4.5 per kg. இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. 10 kg தேவைப்படுது ப்ராடக்ட் ஏக்கு. இதோட ரேட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரேட் 4 per kgன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா ப்ராடக்ட் ஏக்கு 12 kgs தேவைப்படுது. அண்ட் அதோட காஸ்ட், ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 4.5 per kg சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நம்மள என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, கால்குலேட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ், பாருங்க, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ்
actual quantity into actual rate. இப்ப standard quantity எவ்வளவு? இந்த 10 kg தான் standard quantity. Standard rate எவ்வளவுன்னா 4. அப்ப 10 into 4. சரியா? இப்ப actual quantity எவ்வளவுன்னா 12 kg. அதோட actual rate எவ்வளவுன்னா 4.5. ஓகே, இப்ப substitute பண்ண போறோம். substitute பண்ணா பாருங்க, இங்க 40 வருது. and இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54. அப்ப 40 minus 54 பாத்தீங்கன்னா 14 மைனஸ்ல வருது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அட்வர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுவே பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா ஃபேவரபிள்னு சொல்லுவோம். இது அட்வர்ஸ். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஃபார்முலா பார்க்கலாமா? எஸ், பாருங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 4 தான் ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ரேட் எவ்வளவு? 4.5. அப்ப 4 minus 4.5 பாத்தீங்கன்னா minus 0.5 வருது. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 12 இல்லையா? அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க, 4 minus 4.5 னா minus 0.5 இருக்கு. அப்ப மைனஸ்ல நமக்கு ஆன்சர் இதுலயும் வருது. அப்ப 12 into 0.5 மைனஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 அட்வர்ஸ். ஓகே, இதுவும் வந்து நெகட்டிவ் தான். சரியா? இப்ப அடுத்து பார்க்கலாமா? மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் into standard quantity minus actual quantity. Standard quantity எவ்வளவு? 10 கொடுத்திருந்தாங்க இல்லையா? 10 kg required ன்ட்டு. Actual quantity எவ்வளவு? 12 kg. அப்ப 10 minus 12, இதுவும் minus 2. ஓகே, இதுவும் நெகட்டிவ்ல தான் வருது. and standard rate என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 per kg இல்லையா? அப்ப 4 into 10 minus 12. ஓகே, போட்டோம்னா இதுவும் நமக்கு நெகட்டிவா தான் வருது. ஓகே, ஏன்னா -2 into 4 எவ்வளவு? -8. அப்ப 8 அட்வர்ஸ். ஓகே, அப்ப எல்லாமே அட்வர்ஸ் தான் நெகட்டிவா வந்ததுனால. இப்ப இத வெரிஃபையும் நம்ம பண்ணலாம். வெரிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்க, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் பிளஸ் யூசேஜ் வேரியன்ஸ். ஓகே, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளவு? 14. அண்ட் இதுவும் ஆட் பண்ணி பாருங்க, 6 plus 8. ஓகே, அதுவும் நமக்கு 14 வந்துருச்சு. சரியா இருக்கா? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening. From the following data, calculate overhead variances. Budgeted actual கொடுத்திருக்காங்க. Budgeted output 15,000 units, actual 16,000 units. Fixed overhead budgeted 30,000, actual 30,500. Variable overhead 45,000, actual 47,000. Yes, இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? எஸ், ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் வந்து ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எல்லாம் கிடைச்சிரும். இப்போ ஓவர்ஹெட் வேரியன்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து முதல்ல டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வேரியபிள் பிக்சட் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ், பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்ஹெட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன் தேவை. அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஸ்ட் வேரியன்ஸ் போடலாம். பாருங்க, இது வந்து ரெக்கவர்ட் ஓவர்ஹெட் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் இன்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட்டட் ரேட் வந்து நமக்கு கிடையாது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். முதல்ல டோட்டல், அதுக்கப்புறம் பிக்சடுக்கு தனியா, வேரியபிளுக்கு தனியா. பாருங்க, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் வந்து ஃபார்முலா என்னன்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் அவுட்புட். இப்ப இங்க வந்து ஓகே, இப்ப பிக்சடுக்கு பாத்தீங்கன்னா பிக்சடோட பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் எவ்வளவு அப்படின்னா 30,000 அண்ட் பட்ஜெட்டட் அவுட்புட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000. ஓகே, இந்த ஃபார்முலா படி போடுறோம், அவ்வளவுதான். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் அவுட்புட். இது பிக்சடோடது, அதனால பிக்சடோடது பாக்குறோம். பிக்சடோடது 30,000, அவுட்புட் வந்து 15,000. 2 per யூனிட்னு வந்துருச்சு. அடுத்து வந்து வேரியபிளுக்கு போடலாமா? வேரியபிளுக்கும் இதே தான். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் எவ்வளவு அப்படின்னா 45,000, அவுட்புட் எவ்வளவு அப்படின்னா 15,000. பாருங்க, அப்ப 45 divided by 15 போட்டோம்னா 3 per யூனிட் வந்துருச்சு. இப்ப நம்ம டோட்டலுக்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் அப்படின்னும் போது டோட்டல் ஓவர்ஹெட்னா இந்த 30 plus 45 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 75 வருது. அண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 15 தான். ஓகே, பாருங்க, 75 divided by 15 போட்டோம்னா 5 per யூனிட் வந்துருச்சு. இப்ப நமக்கு இந்த பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் per யூனிட் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப இத வச்சு ஆக்சுவல் அவுட்புட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஆக்சுவல் அவுட்புட்ன்றது இங்க எவ்வளவு? 16,000 யூனிட்ஸ். அப்ப நமக்கு ரெக்கவர்ட் ஓவர்ஹெட் கிடைச்சிரும்.
ஓகேவா? இது டோட்டலுக்கும் பண்ணணும், பிக்ஸடுக்கும் பண்ணணும், வேரியபிளுக்கும் பண்ணணும். மூணுத்துக்குமே நமக்கு per யூனிட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப அத வச்சு நம்ம ஆக்சுவலோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம மூணுத்துக்குமே கிடைக்கும். பாருங்க. எஸ். இது பாருங்க தெரியுதா? இப்ப வந்து ஆக்சுவல் அவுட்புட் இன்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் per யூனிட். ஃபர்ஸ்ட் பாருங்க பிக்ஸடுக்கு. பிக்ஸடுக்கு பாத்தீங்கன்னா இந்த 16,000 இன்டு பிக்ஸடுக்கு கண்டுபிடிச்ச 2 per யூனிட். சோ 32,000 வந்துருச்சு. இப்ப வேரியபிளுக்கு போடலாமா? அதே 16,000 இன்டு வேரியபிளோடது எவ்வளவு per யூனிட்? 3 இல்லையா? அப்ப பாருங்க 16,000 இன்டு 3 போட்டீங்கன்னா 48,000. அடுத்து டோட்டலுக்கு. டோட்டல் எவ்வளவு? 5 per யூனிட். அப்ப 16,000 இன்டு 5 per யூனிட். 80,000 வந்துருச்சு. இப்ப இந்த ரெக்கவர்ட் ஓவர்ஹெட் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ரெக்கவர்ட் ஓவர்ஹெட வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? காஸ்ட் வேரியன்ஸ் எல்லாம் போட முடியும். அதுக்காக தான் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஸ். பாருங்க. இப்ப காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் ஓவர்ஹெட், அதாவது ரெக்கவர்ட் டோட்டல் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் டோட்டல் ஓவர்ஹெட். ஓகே. இப்ப வந்து டோட்டல் ரெக்கவர்ட் ஓவர்ஹெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 80,000 இதுதான். ஆக்சுவல் டோட்டல் ஓவர்ஹெட்ன்றது எவ்வளவு அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவல் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓவர்ஹெட்ல 30,500 பிளஸ் 47,000. எஸ். இப்ப வந்து பிக்ஸடுக்கு போடலாமா? பிக்ஸடுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கவர்ட் பிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் பிக்ஸட் ஓவர்ஹெட். ஓகேவா? இப்ப ரெக்கவர்ட் பிக்ஸட் ஓவர்ஹெட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 32,000 தான் ரெக்கவர்ட் பிக்ஸட் ஓவர்ஹெட். ஆக்சுவல் பிக்ஸட் ஓவர்ஹெட் எவ்வளவு? 30,500. பாருங்க 32,000 மைனஸ் 30,500 1,500 ஃபேவரபிள் வந்துருச்சு. இப்ப வேரியபிளுக்கு போடலாமா? வேரியபிளுக்கு ஃபார்முலா என்ன? recovered variable overhead minus actual variable overhead. recovered variable overhead எவ்வளவு பாருங்க? 48,000. actual பாருங்க 47,000. பாருங்க 47. ஓகே. இது 48 மைனஸ் பண்ணோம்னா 1000 ஃபேவரபிள். அதாவது பாசிட்டிவா வந்துச்சுன்னா ஃபேவரபிள், நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் இந்த மூணு கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோ, பிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோ, வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோ பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பிக்ஸடையும் வேரியபிளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் கிடைச்சிரும். பாருங்க இது 1,500, இது 1,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2,500 கிடைச்சிருச்சு பாருங்க. எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. பிக்ஸட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். சோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பாருங்க. பாருங்க budgeted fixed overhead minus actual fixed overhead. budgeted fixed overhead என்ன அப்படின்னு பாருங்க 30,000 தான் budgeted fixed overhead. actual fixed overhead எவ்வளவு பாருங்க 30,500. பாருங்க 30 minus 30,500. இது நெகட்டிவா வந்திருக்கு. அதனால பாருங்க அட்வர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே. எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா fixed overhead volume variance கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா பாருங்க. recovered fixed overhead minus budgeted fixed overhead. Okay, recovered fixed overhead நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. இந்த fixed overheadல இருந்து 32,000 அதுதான் recovered fixed overhead. Okay, minus budgeted fixed overhead. budgeted fixed overhead எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000. அப்ப 32 minus 30,000 பாத்தீங்கன்னா 2,000 favorable. ஓகேவா? இதுதான் fixed overhead volume variance. புரிஞ்சுதா? இதுதான் வந்து overhead variance calculate பண்ண சொன்னாங்கன்னா நம்ம இது calculate பண்ணா போதும். Yes. From the following details, you are required to prepare contract account for the year ended on 31/12/2001. Materials directly purchased 1,80,000. Material issued from stores 50,000. Wages 2,44,000. Direct expenses 24,000. Plant purchase 1,60,000. Proportionate establishment charges rupees 54,000. Contract was for rupees 15 lakh and up to 31/12/2001 rupees 6 lakh had been received in cash, which represented 80% of work certified. The materials at site unconsumed were valued at rupees 15,000. The contract plant was to be depreciated by rupees 16,000. Prepare the contract account showing what profit thereon have been earned to date. ஓகே. எப்படி இந்த ப்ராப்ளம் போடுறதுன்னு பார்க்கலாமா? எஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் டைரக்ட்லி பர்ச்சேஸ் வந்து நம்ம டெபிட் சைடு எழுதுவோம். பாருங்க எழுதியாச்சு.
அதுக்கப்புறம் மெட்டீரியல் issued from stores இதுவும் டெபிட்ல வரும் 50,000. அதுக்கப்புறம் wages 2,44,000 இதுவும் டெபிட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 24,000 இதுவுமே வந்து டெபிட் தான். அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் பர்ச்சேஸ் 1,60,000 இதுவும் நம்ம டெபிட்ல எழுதிக்கலாம். ப்ரொபோர்ஷனேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 54,000 இதுவும் நமக்கு டெபிட்ல தான் வரும். எழுதியாச்சு. இப்போ டெபிட்ல எழுத வேண்டியது எல்லாமே எழுதியாச்சு. கிரெடிட்ல என்னென்னலாம் வரும்ன்றத பார்க்கலாம். பாருங்க, the contract was for rupees 15 lakh and up to 31/12/2001 6 lakh had been received in cash which represented 80% of work certified. இந்த 6 lakhன்றது cash received. ஓகே, அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா work certifiedல 80%. 80% work certified வந்து 6 lakh. அப்ப நம்ம 100% work certified என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து முதல்ல நம்ம வந்து மத்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த work certified போடலாம். ஓகே, the materials at site unconsumed were valued at 15,000. இது பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல் அட் சைட்ன்றது கிரெடிட்ல வரும் 15,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பிளான்ட் வாஸ் டெப்ரிசியேட்டட் பை rupees 16,000. ஓகேவா? பிளான்ட் போட்டிருக்கோம் இல்லையா? இது பாருங்க, பிளான்ட் பர்ச்சேஸ் 1,60,000 இருக்கு இல்லையா? இதுக்கு டெப்ரிசியேஷன் வந்து 16,000 சொல்றாங்க. அப்ப இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி நம்ம கிரெடிட் சைட் போடணும். பிளான்ட் பர்ச்சேஸ்ல லெஸ் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு நம்ம போடணும். 1,44,000 1,60,000ல 16,000 டெப்ரிசியேஷன் போயிடுச்சுன்னா 1,44,000. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் போடலாம். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல 6 lakhன்றது கேஷ் ரிசீவ்ட். அப்ப 100% நம்ம கண்டுபிடிக்கணும். 6 lakh into 100 divided by 80. அதுதான் வந்து ஒர்க் சர்டிஃபைடு. அப்ப எவ்வளவு வருதுன்னா 7,50,000 வருது. அதாவது 80%ஓட வேல்யூ 6 lakh. நமக்கு தேவை 100%. அதனாலதான் 6 lakh into 100 divided by 80 அப்படின்னு சொன்னேன். இப்ப 7,50,000 வந்துருச்சு. சோ நம்ம இப்ப டோட்டல் போட வேண்டியதுதான். எந்த சைட் பேலன்சிங் ஃபிகர் வருதுன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா 9,09,000 வருது. ஓகே, இது வந்து கிரெடிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்கு. சோ டெபிட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 9,09,000ல நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா வரதுதான் நோஷனல் ப்ராஃபிட். டெபிட்ல பேலன்சிங் வந்துச்சு அப்படின்னா அது நோஷனல் ப்ராஃபிட். கிரெடிட்ல வந்துச்சு அப்படின்னா அது நோஷனல் லாஸ். இது பாத்தீங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா 1,97,000. இப்ப இந்த நோஷனல் ப்ராஃபிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகே, அது எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து முதல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் பிரைஸ் நம்ம போடணும். இப்ப இந்த ஒர்க் சர்டிஃபைடுன்றது எவ்வளவு அப்படின்னா 7,50,000. கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 15 lakh. ஓகே, இதோட பெர்சன்டேஜ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, percentage of work certified on contract price போட்டோம்னா 7,50,000 divided by 15 lakh போட்டோம்னா 50% வருது. ஓகே, இப்ப 50% and above இருந்துச்சுன்னா notional profitல 2/3 நம்ம profit and lossக்கு transfer பண்ணணும். ஓகே, அப்ப 2/3 into cash received divided by work certified. இப்ப பாருங்க, 1,97,000 into 2/3 into 80%. ஏன் நம்ம 80% போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா படி cash received divided by work certified. Cash received-ன்றது 6 lakh. Work certified-ன்றது 7,50,000. இது எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 80% தானே சொல்லியிருந்தாங்க. அதனால டைரக்டாவே 80% அப்படின்னு போட்டுட்டேன். அப்ப எவ்வளவு வருதுன்னா 1,05,067 வருது. ஓகேவா? இப்ப இந்த பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா 1,97,000ல இந்த 1,05,067 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அது எவ்வளவுன்றத பாருங்க, 91,933. ஓகேவா? 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடணும்ன்றத பார்க்கலாம். எஸ், பார்க்கலாமா? From the following information, prepare process cost account and normal loss, abnormal loss or gain account. ரெண்டு ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸ் A, ப்ராசஸ் B. மெட்டீரியல் 30,000, 3,000. லேபர் 10,000, 12,000. overhead 7,000, 8,600. input 20,000 யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 17,500. normal loss 10%, 4%. sale of waste per unit 1, 2. final output from process B 17,000. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. 10 மார்க்ல இருக்கு. ரெண்டு ப்ராசஸ் அக்கௌண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எஸ், போடலாமா? இப்ப ப்ராசஸ் A பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்புட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 இன்புட் கொடுத்திருக்காங்க. அதை போட்டுக்கலாம். அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 30,000. பாருங்க, 20,000 இன்புட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் 30,000 போட்டாச்சு. அடுத்து லேபர் பாருங்க, ப்ராசஸ் ஏல 10,000 போட்டாச்சு. ஓவர் ஹெட் பாத்தீங்கன்னா 7,000 போட்டாச்சு. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் எவ்வளவு பாருங்க, 10%. இந்த 10% எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இன்புட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 20,000ல 10% போட்டோம்னா 2,000. ஓகேவா? இதோட ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1 ரூபி. அதனால அமௌண்ட் காலம்லயும் 2,000 போட்டுட்டோம். ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சேல் ஆஃப் வேஸ்ட் பர் யூனிட் 1. இப்ப இந்த 2,000 into 1 போட்டோம்னா 2,000 தான். ஓகே, எஸ். இப்ப இதோட அவுட்புட் என்னன்றது நமக்கு கொடுக்கல. இங்க பாருங்க, ஃபைனல் அவுட்புட் ஃப்ரம் ப்ராசஸ் பி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஏ ஓட அவுட்புட் கொடுக்கல. ஆனா ப்ராசஸ் பி ஓட இன்புட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ப்ராசஸ் காஸ்டிங்ன்றது ஒரு ப்ராசஸோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட் 17,500 அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஏ ஓட அவுட்புட் வந்து 17,500 தான். பாருங்க, transfer to process B 17,500. ஓகே, இதோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட்டா இருக்கும். அதனால நம்ம இங்க அவுட்புட் 17,500 போட்டுடலாம். இப்ப பாருங்க, இங்க 20,000 இருக்கு, இங்க 19,500 தான் இருக்கு. பிகாஸ் இங்க 17,500, இங்க ஒரு 2,000, 19,500. இப்ப இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா அப்நார்மல் லாஸ். ஓகே, அது அப்நார்மல் லாஸ் வந்து 500ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு யூனிட்ஸ் தெரிஞ்சு போச்சு. அமௌண்ட் காலம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்க யூனிட்ஸ் எவ்வளவு? 20,000. இந்த நார்மல் லாஸ் 2,000. அதை மைனஸ் பண்ணணும். 20,000ல 2,000 மைனஸ் பண்ணா 18,000 வருது. 18,000 யூனிட்ஸ். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 30,000 பிளஸ் 10,000 பிளஸ் 7,000 47,000 வருது. ஓகே, 47,000. இங்க அமௌண்ட் 2,000 இருக்கு. அப்ப அந்த 47,000ல 2,000 மைனஸ் பண்ணணும். அப்ப 45,000. ஓகேவா? அந்த 45,000 டிவைடட் பை இந்த யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 18,000, அதை போடணும். பாருங்க, 47 மைனஸ் 2,000, 20 மைனஸ் 2,000. ஓகேவா? இதை டிவைட் பண்ணா வர்ற அமௌண்டோட நம்ம இந்த 500 மல்டிப்ளை பண்ணணும். 500ன்றது என்னது? அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ். ஓகே, அப்ப அந்த 500 போட்டோம்னா 1,250 வருது. அப்ப அதுதான் அப்நார்மல் லாஸ் ஓட யூனிட்ஸ் ஓட வேல்யூ. ஓகே, பாருங்க, அப்ப 1,250 டிவைடட் பை 500 2.5 வருது. ஓகே, இப்ப இது கிடைச்சிருச்சு. இப்ப இதோட டோட்டல இங்க இருக்க டோட்டலையும் மைனஸ் பண்ணா பேலன்சிங் ஃபிகர் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட். ஓகே, இப்ப பாருங்க, 47,000 டோட்டல் வந்துருச்சு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த 2,000 பிளஸ் 1,250 ஆட் பண்ணோம்னா 3,250. அதுல நம்ம இந்த 47,000 மைனஸ் பண்ணோம்னா பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சிரும் 43,750. இதுவும் பாத்தீங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 2.5. ஓகே, இப்ப இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட் 17,500 யூனிட்ஸ். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 43,750 போட்டாச்சு. ஓகே, இப்ப மெட்டீரியல்ஸ் பாருங்க 3,000, அதை போட்டுக்கலாம். அடுத்து லேபர் பாத்தீங்கன்னா 12,000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் 8,600, அதையும் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நார்மல் லாஸ் பாத்தீங்கன்னா 4% சொல்லிட்டாங்க. அப்ப 17,500ல 4% எவ்வளவு அப்படின்னு பார்த்து இதோட ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவுன்னா 2 rupees. இப்ப 700 வருது. 700 into 2 போட்டோம்னா 1,400. புரியுதா? இப்ப வந்து நம்ம 4% கண்டுபிடிக்கணும் இந்த 17,500ல. அதோட ஸ்கிராப் வேல்யூ 2 rupees per unit. அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1,400 வந்துருச்சு. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. ஃபைனல் அவுட்புட் ஃப்ரம் ப்ராசஸ் பின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதை போட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 17,700 வருது. இங்க பாத்தீங்கன்னா 17,500 தான். அப்ப அந்த 200 என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் டெபிட்ல வருது. டெபிட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் கெயின். ஓகே, எஸ். இப்ப இந்த அப்நார்மல் கெயினுக்கு நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுவும் சேம் அதே மெத்தட் தான். இங்க பாத்தீங்கன்னா 17,500 இருக்கு அண்ட் இங்க 700 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்புறம் இங்க இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 1,400 மைனஸ் பண்ணணும். பாருங்க, அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணா 67,350 வருது. அதுல 1,400 மைனஸ் பண்றோம்.
and 17,500ல 700 மைனஸ் பண்றோம் into abnormal gain ஓட யூனிட்ஸ். புரிஞ்சுதா? abnormal gain ஓட யூனிட்ஸ் போட்டோம்னா 785 வருது. ஓகே, அப்ப அதுதான் abnormal gain வேல்யூ போட்டாச்சு. இது ரேட் per யூனிட் எவ்வளவு அப்படின்னா 3.93. ஓகே, எஸ். இப்ப இங்க வந்து finish stock கண்டுபிடிக்கலாமா? ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்க போகுது. டோட்டல் போட்டாச்சு. இந்த 1400 இந்த டோட்டல்ல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஓகே, மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வருதோ அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த finish stock ஓட வேல்யூ. பாருங்க 66,735. இதுவும் ரேட் per யூனிட் பாத்தீங்கன்னா அதே 3.93 தான் வரும். அப்நார்மல் லாஸா இருக்கட்டும் கெயினா இருக்கட்டும் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட்டும் இல்ல finish stockம் ரேட் per யூனிட் வந்து சேமா தான் வரும். அப்பதான் நம்ம கரெக்டா போட்டிருக்கோன்றது அர்த்தம். ஓகேவா? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இந்த 22nd ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 5ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சேம் ப்ராப்ளம் தான் இந்த 22nd ப்ராப்ளம் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து. ஓகே, இது வந்து அதுக்கான லிங்க் நான் இது வந்து கமெண்ட்லயே உங்களுக்கு தரேன். இந்த லிங்கை வந்து நீங்க வாட்ச் பண்றது மூலமா அந்த ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கோட ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுன்றது தெரிய வரும். ஓகே, இந்த ப்ராப்ளம் 23 பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா பார்ட் 22 மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல. அண்ட் இது அதுக்கான பிளேலிஸ்ட். இதுவும் நான் லிங்க்ல வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் கமெண்ட்ல. நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுன்றத அதுல பாத்துக்கலாம். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.